காவியா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கேக் கூட வாங்கி வச்சிருக்காங்க. நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதே உன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தா அவங்க மனசு ஹர்ட் ஆக கூடாதுன்னு நீ வந்து அட்டன் பண்ணுவல, அந்த மாதிரி நினைச்சுக்கோயேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. காவியா மேலேயும் தீபக் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல, அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்களா? நாங்க அந்த பொண்ணு வீட்டையும் பையன் வீட்டையும் தேடணும். ரெண்டு இடத்துலயுமே அவங்க இல்ல. நீங்க இப்படி தேடினீங்கன்னா அவங்க எப்பயுமே கிடைக்க மாட்டாங்க. நீங்க அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வந்து விசாரிங்க, தானா அவங்க வெளியே வருவாங்க. இனிமேல் போலீஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல. நீங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை ஹீரோவா ப்ரூவ் பண்றதுக்கு என் லைஃப் தான் கிடைச்சதா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா என்னை காப்பாத்துங்கன்னு? நீங்களா வந்து கல்யாணத்தை நிறுத்தி என் கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அவங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், அவ்வளவுதான் காவியா. நான் உன் நிலைமையை கிண்டல் பண்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி சொல்லல காவியா. நீ ஏன் எப்பயுமே இப்படி சோகமா இருக்க? உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட எனக்கு தெரியல. காவியா, எங்க போன? காவியா, வீடு ஃபுல்லா தேடிட்டேன். காவியா எங்கன்னே தெரியல. தாரா, இப்ப போலீஸ் கிட்ட மாட்டாம நீதாமா எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும். உன்னை விட்டா வேற யார்கிட்ட இதை பத்தி கேட்கணும்னு கூட எனக்கு தெரியலமா. தீபக் மேல கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஆண்டி.